வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது அமாவாசை சமையல் தான். அமாவாசைக்கு எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் வடை செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு இந்த அலாக்கெல்லாம் நான் ஊற வைக்க போகிறேன். நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு அப்புறம் தட்டிக்கிடலாம். அது வரையும் நான் எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டேன். இப்போ ஊறிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பை தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்டை வடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக உளுந்தம்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பருப்பை தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக குறப்பாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம வடை தட்டி எடுக்கிறப்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் கடலைப்பருப்பு வடை செய்யணும். இப்போ நான் கடலை வடைக்கு பச்சை மிளகா தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறோம். நான் சாமி போடுறதுக்கு தனியாக வெங்காயமே சேர்க்காமல் தட்டி எடுத்துக்கிடுவேன். அது தனியாக எடுத்து வச்சுருப்பேன். வெங்காயம் சேர்க்காத விட பிள்ளைங்க சாப்பிடாதுன்ட்டு நான் வெங்காயம் கடைசியாக போட்டு இந்த மாதிரி தட்டி கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அந்த பக்குவத்தில் கடலைப்பருப்பு வடைக்கு இப்படி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொத்தமல்லி கருவேப்பிலை, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பெருங்காயத்தூள், தூள் உப்பு, வெங்காயம் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை எண்ணெயை காய வச்சு எல்லாம் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வெங்காயம் கரெக்டாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் கடாய்க்கு ஏற்ற மாதிரி தான் சேர்க்க போகிறேன். இந்த கடாயில் ஒரு 4-5 வடை தான் செய்ய முடியும். நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றி தான் செய்ய போகிறேன், அதனால் கம்மியாக அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் அகலமான பாத்திரம்னா நல்லா எண்ணெய் அதிகமாக ஊற்றி கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ ஒன்றா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நல்லா கழுவிட்டு நல்லா உருண்டையாக உருட்டி நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஒன்றா போட்டு எடுக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி நீங்கள் போட்டு உடனே திருப்ப முடியாது, ஏன்னா ஒட்டிக்கிறோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. திரும்ப திருப்பி விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்பக்கம் நல்லா வெந்து நல்லா கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு. அப்போதே வடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். அவசரப்பட்டு நம்ம அதிகமாக ஸ்டவ்வை கூட்டி வச்சிங்கன்னா கறியிடும், உள்பக்கம் மாவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுக்கணும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்போ உளுந்தம்பருப்போ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டா பொரிக்கிறப்ப எண்ணெய் குடிச்சிரும்.
அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த அலாக்கில் தான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் டம்ளரோ கப்போ ஏதோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஊறினதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியே விடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா போட்டு நீங்கள் அரைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கூட கட் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே போட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி தட்டி எடுக்கணும். ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு 2 பக்கமும் மிதமான சூட்டில் வேக வச்சாதே இந்த வடை வந்து கருகாமல் உள்பக்கமும் வெந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து அமாவாசை சமையலுக்கு சாம்பார், வடை, பாயாசம், அப்பளம், இந்த வாழைக்காய் இதை தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க.